விடாப்பிடியாக மீண்டும் மரத்தடிக்குச் சென்ற விக்ரமார்க்கா மரத்தின் உச்சியிலிருந்து சடலத்தை இறக்கி தோளில் போட்டுக்கொண்டு வழக்கம் போல் அமைதியாக கல்லறைக்கு நடந்தார். அப்போது பிணத்திலிருந்த பெத்தாலு, ராஜாவே, ஒரு நாட்டை ஆண்டவனே, எல்லாச் செல்வங்களையும் தலையில் சுமந்து கொண்டு இப்படி ஒரு இரவில் இந்த பயங்கர மயானத்தில் அலைவது எனக்கு ஆச்சரியமாகவும் பல சந்தேகங்களுக்குக் காரணமாகவும் இருக்கிறது. ஒரு அரசன் தன்னை எதிரிகளிடமிருந்து மட்டுமல்ல, பாசாங்குத்தனமான நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்தும் பாதுகாக்க விழிப்புடன் இருக்க வேண்டும். பிரபு பக்தி தனது அரசவையில் பணிபுரிபவர்கள் யாரையும் வெளியாட்கள் என்று முட்டாள்தனமாக நம்பி தனது அரசாட்சிக்கு அச்சுறுத்தல் விடக்கூடாது. அரசியலில் இந்த அடிப்படைக் கொள்கையை புறக்கணித்து தனது நீதிமன்ற உளவாளிக்காக உயிரைப் பணயம் வைத்து உழைப்பு தெரியாமல் கேள் என்ற மன்னன் சந்திரசேனனின் கதையைச் சொல்கிறேன் என்று அவர் தொடர்ந்தார். முன்பொரு காலத்தில் சரசந்திரிகை அரசன் சந்திரசேனனுக்கு சிவதத்தன் என்ற இளைஞன் ஒற்றனாக இருந்தான். அவர் அரசன் மீது அசையாத பக்தி கொண்டவர். தனக்குக் கொடுக்கப்பட்ட பணியைச் சாதிக்க உயிரைக் கூட பணயம் வைக்காத சிவதத்து அரசனுக்கு தனிப்பிரியம். சரசந்திரிகாவின் அண்டை இராச்சியமான மணிப்புராவின் அரசன் பிரசண்டா சரச்சந்திரிகாவை கைப்பற்றுவது பற்றி சில காலமாக நினைத்துக் கொண்டிருந்தான். இது சந்திரசேனனுக்குத் தெரியும். எதிரிகள் அவர்களைத் தாக்கும் முன் திடீரென எதிரியைத் தாக்கும் எண்ணம் சந்திரசேனனுக்கு ஏற்பட்டது. பிரசண்டாவின் இராணுவ விவரங்களையும் அவரது ஒதுக்கீட்டில் நுழைவதற்கான சிறந்த வழியையும் கண்டறிய சிவதத்தாவை நியமித்தார். சிவதத்தா ஒரு சாமானியர் வேடத்தில் புறப்பட்டு மணிப்புரா ராஜ்யத்திற்குள் ரகசியமாக நுழைந்தார். மணிபுராவின் இராணுவ பலத்தையும் கோட்டையின் குறைபாடுகளையும் மிகுந்த சாதுரியத்துடன் அறிந்து கொண்டார். சந்திரசேனனிடம்தான் கற்றுக்கொண்டதை விரைவில் கூற வேண்டும் என்ற ஆவலில் காட்டின் வழியே சரசந்திரிகாவின் தலைநகருக்குப் புறப்பட்டான். சிவதத்தா திடீரென்று சாலையோரம் நின்ற மரத்தின் அருகே பேய் ஒன்று வளைந்து கிடப்பதைக் கண்டாள். அவனைக் கண்டு பயந்து சிவதத்தன் முன்னோக்கி ஓட முற்பட, அரக்கன் கண்களைத் திறந்து, நிறுத்து. நீங்கள் என்னை விட்டு ஓட முடியாது. இன்று காலை இந்த வனாந்தரத்தில் நான் கண்ட முதல் மனிதன் நீதான் என்று சொல்லிவிட்டு எழுந்து சிவதத்துவை தன் இடது கையால் பிடித்து தூக்கினான். சிவதத்தன் நடுங்கி, ராக்ஷசா, ஒரு கணம் நின்று நான் சொல்வதைக் கேளுங்கள். என் பெயர் சிவதத்தா. நான் மகாராஜா சந்திரசேனாவின் உளவாளியாக வேலை செய்கிறேன். எதிரி அரசனைப் பற்றி ஒரு முக்கியத் தகவலைச் சேகரித்துள்ளேன். அதை விரைவில் மகாராஜாவிடம் ஒப்படைக்க வேண்டும். பிறகு நான் வந்து உனக்கு உணவளிக்கிறேன் என்றார். அரக்கன் சிரித்துக் கொண்டே, ஒரு முறை உன்னை விட்டுப் பிரிந்தால் மீண்டும் உன்னைக் கண்டுபிடிப்பேனா என்றது. நீங்கள் இதுவரை என்ன தகவல்களை சேகரித்தீர்கள்? அவர் கேட்டார். அதை மகாராஜாவைத் தவிர வேறு யாரிடமும் சொல்ல முடியாது என்றார் சிவதத்தர். பந்தம் ஒரு அரக்கனைப் போல வளர்ந்து, நீ சொன்னால்தான் உன்னை விடுவிப்பேன். இல்லையேல் இப்போதே சாப்பிட்டு விடுவேன் என்றார். செய் என்றாள் சிவதத்தா அவசரமாக. அந்தப் பதிலில் அரக்கன் வெறுப்படைந்து, அட, நான் உன்னை பாராட்டுகிறேன். ராஜாவிடம் சொல்ல வேண்டியதைச் சொல்லிவிட்டு சீக்கிரம் திரும்பி வா என்றார். சிவதத்தன் அரக்கனுக்கு நன்றி கூறி நகரத்திற்கு விரைந்து சென்று மணிபுர ராஜ்யத்தில் தான் சேகரித்த அனைத்து விவரங்களையும் மன்னர் சந்திரசேனரிடம் கூறினார். அதன் பிறகு அவசரமாக வெளியேறிய சிவதத்தையிடம் என்ன காரணம் என்று அரசன் கேட்டான். சிவதத்தன் அரக்கனைப் பற்றி, மகாராஜா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஆசையை விரும்புகிறேன். என் குடும்பத்தைக் கவனித்துக்கொள். அங்கிருந்து புறப்பட்டு வனாந்தரத்திற்குச் சென்றார். சிவதத்தின் சத்யவிரத்தாலும் பகவான் மீதுள்ள பக்தியாலும் மனம் நெகிழ்ந்த சந்திரசேனன் மந்திரிகளிடம் ராஜ்யத்தைப் பற்றிய சில முக்கிய விஷயங்களைச் சொல்லிவிட்டு சிவதத்தனுக்குத் தெரியாமல் அவனைப் பின்தொடர்ந்து அரணை சென்றான். அன்னமாதாவின்படி சிவதத்தை தன்னிடம் திரும்பியதைக் கண்டு அரக்கன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் அதற்குள் அரசன் சந்திரசேனன் அரக்கன் முன் வந்து, அரக்கனே, ஷிவ் தத்தின் சத்யதீக்ஷத்தைப் பார்த்தீர்களா? அவன் என் வேலைக்கு வந்தபோது உன்னைப் பார்த்தான். எனவே அவரைக் காக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. தயவு செய்து அவரை விட்டுவிட்டு என்னை உணவாக ஏற்றுக்கொள் என்று கூறினார். அதைக் கேட்ட சிவதத்தர், மகாராஜா, என்னைப் போல் ஒருவர் இறந்தால் என் குடும்பத்தைத் தவிர வேறு யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள். நீ இறந்தால் ராஜ்யம் கொந்தளிக்கும் என்ற அரக்கன் கேசி, என்னைக் கொன்று தின்னுங்கள் என்றான். அரசன், சிவதத்தா, ராஜ்யத்தைப் பற்றி பயப்பட ஒன்றுமில்லை. நீ தலைநகரை அடைந்தவுடன் உன்னை அரசனாக அபிஷேகம் செய்ய மந்திரிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளேன். உங்களைப் போன்ற ஒருவரின் ஆட்சியில் மக்கள் வசதியாக இருப்பார்கள் என்றார். அவர்களின் உரையாடலைக் கேட்டுக் கொண்டிருந்த அரக்கன் மிகவும் கவர்ந்தான். இதுவரை எனக்கு பயந்து ஓடியவர்களைத்தான் பார்த்திருக்கிறேன்,
ஆனால் சாவதற்கு போட்டி போடுபவர்களை பார்த்ததில்லை. ஆனால் ஒரு விஷயம், நான் உங்கள் இருவரையும் கொன்று தின்றுவிடுவேன் என்று சந்தேகிக்கவில்லையா? அவர் கேட்டார். மன்னன் சிறிது சிரித்துவிட்டு, நீ சிவதத்துவை கொல்லாதபோது உனக்கு நல்ல விவேகம் இருப்பதை உணர்ந்தேன். அதனால்தான் உங்கள் முன் தனியாக வந்துள்ளேன். இல்லை என்றால் படையுடன் வந்து உன்னுடன் போர் தொடுப்பார் என்றார். இதைப் பாராட்டிய அரக்கனும் அரசனும், சரி, எனவே உங்களில் யாரை நான் கொன்று சாப்பிட வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள். எனக்கு மிகவும் பசியாக உள்ளது என்றார். உடனே சிவதத்தன் அரசனை நோக்கி, மகாராஜா, நீங்கள் சொல்வது போல் என்னால் ராஜ்யத்தைக் கவனிக்க முடியாது. அது என் சக்திக்கு அப்பாற்பட்டது. மன்னித்து ராஜ்யத்திற்குச் செல்லுங்கள் என்றார். மன்னன் சிறிது நேரம் யோசித்து அசுரனிடம், எங்களில் யாரை உண்ண வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்க முடியும். ஆனால் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றார். சரி, உணவை எப்படியாவது சமாளித்து விடுவேன். அதை மறைத்து கண்டுபிடிக்காதே என்றான் அசுரன். ஆனால் கேள். சிவதத்தா தலைநகருக்குச் சென்று ஒரு படையை வழிநடத்தி மணிப்பூரியின் மன்னரான பிரசந்துக்கு எதிராகப் போருக்குச் செல்கிறார். சிவதத்தனால் பிரசண்டனை தோற்கடிக்க முடிந்தால் அவன் என் ராஜ்யத்திற்கு அரசனாவான். நான் உங்களுக்கு உணவாக இருப்பேன். இல்லாவிட்டால் நான் ராஜ்யத்திற்குச் செல்வேன். சிவதத்தையே உனது உணவாக இருப்பான் என்றார். அதற்கு சம்மதித்த அரக்கன், சிவதாத்தா, போய் அரசன் சொன்னபடி செய். நீங்கள் திரும்பும் வரை அரசர் என்னுடன் சிறைபிடிக்கப்பட்டிருப்பார் என்றார். சிவதத்தன் மன்னன் சந்திரசேனன் சொன்னபடி தலைநகரை அடைந்து படையுடன் புறப்பட்டு பிரசண்டனின் கோட்டையை முற்றுகையிட்டான். பல நாட்கள் ஆசீர்வாதத்திற்குப் பிறகு பிரசண்டா சிவதத்தாவால் தோற்கடிக்கப்பட்டார். எதிரி அரசனைப் பிடித்து சிறையில் அடைத்தான். பின்னர் சிவதத்தன் அரக்கனிடம் திரும்பினான். அவனுடன் ஒரு அழகான இளம்பெண்ணைக் கண்ட அரக்கன், யாருடைய குழந்தை என்று ஆர்வத்துடன் கேட்டான். அதற்கு சிவதத்தர், என்னால் பிரசண்டனை போரில் தோற்கடிக்க முடிந்தது. அவர் பிரசந்தின் மகள் மந்தாகினி. அவள் நம் மகாராஜாவை விரும்பினாள். திருமணம் செய்து கொண்டால் அவரை திருமணம் செய்து கொள்வதாக சரசந்திரிகா சபதம் செய்துள்ளார் என்றார். இந்தப் பதிலைக் கண்டு வியந்த அரக்கன், ஆனால் இப்போது நாம் என்ன செய்வது? அவர் கேட்டார். மகாராஜா மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ள இவளுக்கு வருத்தம் தருவது நியாயமில்லை. மகாராஜாவை விட்டுவிட்டு எனக்கு உணவளிக்கவும் என்றான் சிவதத்தன். அரக்கன் சந்திரசேனனை நோக்கி, அரசே, நீ கேட்டியா நீங்கள் என்ன? அவன் சொன்னான். சந்திரசேன தயக்கத்துடன், என்னுடைய ஈடுபாடு இல்லாமல் அவளது காதலுக்கு நான் எப்படி பொறுப்பாகிறேன்? நான் முன்பே சொன்னது போல் பிரசண்டனை தோற்கடித்த தருணத்தில் இருந்து சரசந்திரிகை மன்னன் சிவதத்து. சரச்சந்திரிகா ராஜு தன்னை திருமணம் செய்து கொள்வார் என்று மாண்டகி உறுதியாக நம்பினார். எனவே சிவதத்தா அவளை திருமணம் செய்து கொண்டால் பிரச்சினை தீர்ந்துவிடும் என்று அவர் கூறினார். உடனே மந்தாகினி அரக்கனை நோக்கி, அரசே, இதெல்லாம் எதிர்பாராதது. என் பார்வையில் சரசந்திரிகா மன்னரை திருமணம் செய்வது என்பது சந்திரசேன மகாராஜாவை திருமணம் செய்வதாகும். மகாராஜா உண்மையுள்ள மனிதராக நடித்தார். அண்ணன் சொன்னபடி சிவதத்துவை விட்டுவிட்டு என்னையும் சேர்த்து ஊட்டிவிடு. மகாராஜாவுடன் என்னால் வாழ முடியாது, அவருடன் இறப்பதை விட்டுவிட முடியாது. அது. இளவரசி மந்தாகியின் வார்த்தைகளைக் கேட்டு திகைத்து நின்ற அரக்கன் தன் எதிரில் இருந்த மூவரையும் ஒரு கணம் பார்த்துவிட்டு, இத்தனை காலமும் நான் உடல் ரீதியாக மட்டுமல்ல மனதளவிலும் மிகவும் பலவீனமானவனாக இருந்தேன். சுயநலம், அடக்குமுறை மற்றும் பொறுமையின்மை ஆகியவற்றின் உருவகமாக அவை எனக்குத் தோன்றுகின்றன. இப்போது உங்கள் மூவரையும் பார்க்கும்போது இறைவன் மீது பக்தி, சக மனிதனிடம் மரியாதை, அன்பு ஆகியவற்றைப் பார்த்தால் ஒரு மனிதன் எவ்வளவு உயர்ந்தவனாகவும் தெய்வீகமாகவும் இருக்க முடியும் என்பது புரியும். இதனால் தன் மன்னனுக்காக தன்னையே தியாகம் செய்யத் தயாரான சிவதத்தனைப் போன்ற பக்தியுள்ள அந்நியனாகிய நான், அரசன் சந்திரசேனனைப் போன்ற தியாகப் பெண், வேலைக்காரனின் பாதுகாப்பிற்காக இறக்கத் தயங்காத ஒரு இளம்பெண். அவள் நேசித்தவள். இந்த மூவரில் யாராவது ஒருவர் கொல்லப்படுவார். அது ஒரு கொடூரமான செயலாகும். உங்கள் மூவரையும் மகிழ்ச்சியுடன் விட்டுச் செல்கிறேன். நான் இப்போதே இந்த வனப்பகுதியை விட்டு தொலைதூரக் கரைகளுக்குச் செல்கிறேன் என்று வானத்தில் பறந்து ஒரு கணத்தில் மறைந்தான். பேதலா இந்தக் கதையைச் சொல்லி, ராஜா, சிவதத்தாவின் நடத்தையில் எனக்கு சில சந்தேகங்கள் உள்ளன. அவர் உண்மையிலேயே ஒரு சிறந்த பக்தராக இருந்திருந்தால் அவர் பிரசண்டனால் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம். அப்போது அரசன் சந்திரசேனன் அரக்கனுக்கு முன்பு உறுதியளித்தபடி சிவதத்தனே அசுரனின் உணவாக இருந்திருப்பான். ஆனால் அப்படி செய்யாமல் சிவதத்தன் தன் முழு பலத்துடன் பிரசந்தைத் தோற்கடித்தான்.
அண்ணாவின் கூற்றுப்படி ராஜா மற்றும் பேய், இந்த சூழ்நிலையில் ராஜா பேய்க்கு உணவாக மாற வேண்டும். போரில் வென்ற பிறகு இளவரசி மந்தகிக்கு சுயநினைவு வராமல் இருந்திருந்தால் சிவதத்தன் அரசனாகி சந்திரசேனனை அரக்கனுக்கு உணவாகக் கொடுத்திருப்பானா? இந்த சந்தேகங்களுக்கு பதில் தெரிந்தும் சொல்லாவிட்டால் தலையே வெடித்துவிடும் என்றார். அதற்கு விக்ரமார்கா, இறைவன் மீது பக்தி கொண்டவன் எப்பொழுதும் ராஜ்யத்தின் நலனையே முதலில் பார்ப்பான். தன் நலனை அல்ல பிரசண்டனால் தோற்கடிக்கப்பட்டால் ராஜ்யத்தின் கரவம் எரிந்துவிடும். அதனால்தான் சிவதத்தன் தன் முழு பலத்தையும் கொண்டு எதிரி மன்னனை வென்றான். இருப்பினும் இதன் காரணமாக அவரது அரசனுக்கும் அரக்கனுக்கும் உணவாகும் ஆபத்து உள்ளது என்பது உண்மைதான். ஆனால் சிவதத்தா அதுவரை ராட்சசனின் நடத்தையை உன்னிப்பாக கவனித்திருந்தான். ராட்சசனுக்கு ஒருவித இரக்கமும் சாதுரியமான பகுத்தறிவும் இருப்பதை அவர் உணர்ந்தார். அப்படிப்பட்டவன் தன் பசியை போக்குவதற்காக யாரையும் கொல்வதில்லை. அதனால்தான் சிவதத்தன் எதிரி மன்னனை வெல்ல முடிவு செய்தான். இதையெல்லாம் வைத்துப் பார்க்கும்போது சந்திரசேன மன்னன் தன் சகோதரனின் கடவுள் பக்தியில் எந்த தவறும் செய்யவில்லை என்பது நிரூபணமாகிறது என்றார். மன்னன் இவ்வாறு மௌனமானபோது பேதலா பிணத்துடன் மறைந்து காட்டுக்குத் திரும்பினாள். கற்பனை. ஆதாரம் என். சிவநாகேஸ்வர ராவ் எழுதியது.